வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம டர்போ லூப்பில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம ரெஃபரல் லிங்க் இங்கே இருக்கிறது எடுத்துட்டோம். நமக்கு தேவை வந்து டோக்கன் பேக்கெட்டோ சேஃபாலோ எந்த வேலெட் இருந்தாலும் சரி, அந்த வேலெட்டில் கொஞ்சம் கேஸ் ஃபீஸு கூடவே வந்துட்டு உங்களுக்கு தேவையானது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி டாலர் $1 இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம சைன் அப் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நீங்கள் பிஎன்பி வேலெட்டு டோக்கன் பேக்கெட்டில் வந்துட்டீங்க. ஜஸ்ட் இங்கே டிஸ்கவர் கொடுக்குறீங்க. டிஸ்கவர் கொடுத்ததுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் போகிறீங்க. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ மறுபடியும் இந்த அட்ரஸ் இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூ ஆப்ஷன் வரும். அதாவது இந்த ஐடி ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால டைரெக்டாக வேலெட் கனெக்ட்னு வந்துடும். பாருங்கள், வேலெட் கனெக்ட்னு வந்துடுச்சு. சப்போஸ் நீங்கள் வேலெட் கனெக்ட் ஆகலாம், இந்த நீங்கள் ரைட் சைடு 3 லைன் டச் பண்ணும்போது இங்கே கனெக்ட் வேலெட்னு ஆப்ஷன் வரும். கனெக்ட் வேலெட் பண்ணும்போது உங்கள் ரெஃபரல் யார் இருக்கிறாங்களோ அவங்க பேரை காட்டும். நீங்கள் உங்கள் ரெஃபரல் ஐடியை போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறதுனால டைரெக்டாக இப்போ வந்து ஆக்டிவேஷன் போகிறேன். அதாவது டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறோம். டெபாசிட்டை செலக்ட் பண்ண உடனே நமக்கு இங்கே ஆப்ஷன் வரும். அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முழுக்க டர்போ லூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற யூஎஸ்டிடி வந்து டைரெக்டாக எல்பிலேயே கனெக்ட் ஆகுது. எல்பிஏ கனெக்ட் ஆகிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல நம்ம எடுத்தோன்னே டாலரை போடுறதில்ல, பிளானை சூஸ் பண்ணுறோம். அதாவது மெச்சூரிட்டி பிளானை சூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 7 டேஸ் பிளானு, அதாவது 7 டேஸ்க்கு 3%, 14 டேஸ்க்கு 10%, பவர் 24, அன்லிமிட்டட் உங்களுக்கு வந்து 54 கொடுக்குது. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கோசரம் இப்போ $1 வந்து மினிமம் பிளானான இந்த 7 டேஸ்க்கு நான் செலக்ட் பண்ணுறேன். 7 டேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த அமௌண்ட்டை எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுறேன். இப்போ இருக்கிறது வந்து 1.56 இருக்குது. சரி, $1.56 போடுவோம். $1.56 போட்டுட்டு நான் இருக்கிற அமௌண்ட்டை இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா பேலன்ஸை, அந்த பேலன்ஸை எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணிட்டு இப்போது டெபாசிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண இல்லைங்களா, அதை நான் இப்போது ஓகே பண்ண போகிறேன். 7 டேஸ் மட்டும் போடலாம். ஸோ 7 டேஸ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. அக்ரி கொடுங்க, ஓகே பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி கன்ஃபர்மேஷன் கேட்குது, ஓகே கொடுங்க. ஸோ நீங்கள் மினிமம் $1 கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் $1 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது எவ்வளோ நாள் வருதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறோம். அதாவது $1 கூட நம்ம போடலாம். இந்த $1 போட்டால் எனக்கு டெய்லி ROI வந்து 0.4428 கிடைக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து 14ஆம் தேதி போட்டிருக்கிறேன். 21ஆம் தேதி எண்ட் ஆகும். 21ஆம் தேதி எண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபண்டு நமக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துடும். 3% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப சிம்பிள். நமக்கு இப்போ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்து ரெஃபரல் லிங்க் வேணும்னா நம்ம குறைந்தபட்சம் ஒரு $25 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க் போகிறீங்க, ரெஃபரல் நம்ம எடுக்கணும்னு போனால் கம்பெனி என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, குறைந்தபட்சம் $25 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் எடுக்க முடியும். இப்போ என்கிட்ட இருக்கிறது 1.56. ஸோ இன்னும் $23 போட்டால் இன்வெர்ட் லிங்க் கிடைக்கும். ஸோ நான் ஒரு செக்கிங்கோசரம் இது செக் பண்ணுறதுக்கோசரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி நீங்கள் உங்கள் லீடர் யார் இந்த வீடியோ பார்த்துட்டு அனுப்பிச்சாலும் அவங்க ரெஃபரல் லிங்க்கை வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஹாப்பியானால் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ளே வரீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட்ஸ் போனீங்கன்னா கம்பெனியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அந்த டாக்குமெண்ட்ஸ் பேஜில் இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரெசன்டேஷன், அதாவது 48 லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் டூல்ஸ் இது பிடிஎஃப் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற 10 லாங்குவேஜ் இருக்குது. 10 லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் டைரெக்டாக செக் பண்ணலாம். அதே மாதிரி ஒயிட் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டர்போ லூப் ஒயிட் பேப்பரு எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது. முழுக்க நண்பர்களே, கம்பெனி வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ், ஸ்பெனிஷ், ஃப்ரான்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா, ரஷ்யன் எல்லா லாங்குவேஜில் இருக்குது. நீங்கள் எங்கள் நாட்டில் வேணாலும் உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக இதில் இருக்கிற வீடியோ எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் டீமை டெவலப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட், தெளிவான இருக்குதுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க.